கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். எனக்கருமையானவர்களே, இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்திருக்கிறார். இன்று மாதத்தினுடைய கடைசி நாள், 31வது நாள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த நாளிலும் அநேக வறட்சியான சூழ்நிலைகள், அநேக வெற்றிடங்கள், அநேக காலியான காரியங்களின் வாழ்வில் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை துயரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் இந்த வறட்சியை மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீ இருப்பாய் என்று சொல்லி இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, எதேட்சியாய் வரவே செய்யாதுங்க. எதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்? நீ இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய ஆத்துமா திருப்தியாக வேண்டும், இன்னும் உன்னுடைய சரீரத்தினுடைய பலனை கர்த்தர் இன்னும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் எல்கைகளை விரிவாக்கி நீ மேன்மை அடையும்படியான கிருபையை உனக்கு கொடுக்கிற இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா? ஆண்டவரே, என்னுடைய வறட்சியின் மத்தியில், என்னுடைய பற்றாக்குறைகளின் மத்தியில் நீர் இன்றி எனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் வார்த்தையை, உன்னுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றப் போகிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. எதேட்சையாக மனிதர்களை உற்சாகப்படுத்தி பேசி கடந்து செல்லுகிற தெய்வம் அல்ல இயேசு. அவர் அற்புதங்களின் தேவன். அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்களுக்கு அற்புதம் நடந்தது, அவருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு அற்புதம் நடந்தது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன் வாழ்வில் இழந்த எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படியாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். வெற்றிடங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த இடத்தில் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, வறட்சியை காண்கிறார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் மேன்மையை கட்டளையிடும். உம்முடைய கரமற்புதத்தை செய்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரூற்றுக்களை உருவாக்குகிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் திருப்தி அடையட்டும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆசீர்வதித்தும் மேன்மைப்படுத்தும். சகல நன்மையும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.